புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே யார் இதை சொல்லுகிறாரோ அவரின் 80 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம்கள் சொல்வார்கள், யார் வெள்ளிக்கிழமை இதை 1000 முறை சொல்வாரோ அல்லாஹுவையோ அல்லது கண்மணி நாயகத்தையோ அல்லது சுவனத்தில் அவருடைய இருப்பிடத்தையோ பார்க்காமல் அவர் மரணிக்க மாட்டார் என்று இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். புனிதமான முஹர்ரமினுடைய முதல் வெள்ளிக்கிழமையான இன்றைய நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சிறப்பான ஒன்றை சொல்லி பாருங்கள். பொதுவாக நபியவர்கள் சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை நாட்களில் சிறந்தது, அந்த நாட்களில் என் மீது ஸலவாத்துகளை சொல்லுங்கள், அதிகப்படுத்துங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், யார் ஜும்ஆவுடைய தினத்திலே இந்த ஸலவாத்தை என் மீது சொல்கிறாரோ 80 முறை சொல்கிறாரோ அல்லாஹ் அவருடைய 80 வருட பாவங்களை மன்னிக்கிறான். உடனே நபியவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நபியே எப்படி உங்களின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்க நபியவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிகன் நபியில் உம்மியி என்ற இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதுங்கள் என நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிப்பார்கள். இமாம் யாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இந்த ஸலவாத்தை பற்றி புஸ்தானுல் ஃபுகஹா என்ற கிதாபிலே பதிவு செய்வார்கள், யார் இந்த ஸலவாத்தை ஜும்ஆவுடைய நாளிலே 1000 முறை ஓதுவாரோ அவர் ரஆ ரப்பஹு அவ் நபியஹு அவ் மக்அதஹு ஃபில் ஜன்னா, ஒன்று அல்லாஹுவையோ அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லது சுவனத்தில் அவருடைய இருப்பிடத்தை அவர் பார்க்காமல் இருக்க மாட்டார், நிச்சயம் பார்ப்பார் என்றார்கள் இமாம் யாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். தொடர்ந்து பேசுவார்கள், யார் அப்படி இந்த மூன்றில் ஒன்றை பார்க்கவில்லையோ அவர் 2-3 வாரங்கள் இதை தொடர்ந்து ஓதட்டும், நிச்சயமாக அல்லாஹ் இந்த மூன்றில் ஒன்றை அவருக்கு காட்டுவான் என்றார்கள் இமாம் யாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். ஆக சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த கஸாலி இமாம் அவர்கள் சொல்லித்தந்த இந்த ஸலவாத்தை அதிகம் ஓதுங்கள், எல்லாம் வெற்றியாக அமையும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.